கொண்டு வச்சுங்க. இந்த அவையை சுரேஷ்ராஜன் இந்த அவையை நாம் இங்கே நடத்துவது யாருடைய அவையையும் கேலி செய்வதற்காகவோ யாரையும் பரிகாசிப்பதற்காகவோ அல்ல. நாம் பொறுப்பு வாய்ந்த சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள், மிக கண்ணிய வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள், கலைஞருடைய தொண்டர்கள், தளபதி தலைமையில் இயங்குகிறவர்கள். இந்த மன்றத்தை நாம் நடத்த வேண்டிய துர்பாகிய நிலை ஏனென்று கேட்டால், நம்முடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் நம்மை வெளியேற்றி விட்டார்கள். ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகள் பேசுவதற்காக நாம் இருந்தோம், நம்மை சபையை விட்டு வெளியேற்றி விட்டார்களே என்ற ஆதங்கத்தில் தான் அப்படிப்பட்ட கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்வது. இப்படிப்பட்ட கருத்தையெல்லாம் கேட்க இருந்தோம், ஆனால் எங்களை வெளியேற்றி விட்டார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான். எனவே இவர்கள் நடத்துகிற சட்டமன்றத்திலேயே இப்படி கலடா பண்ணால் அந்த மன்றத்தில் இவ்வளவு செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் யாருக்கும் மக்களுக்கு வந்துவிடக் கூடாது. காரணம், இப்பொழுது விஜி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு முக்கிய பிரச்சனையை சொன்னார். நான் கூட பார்த்தேன், டெங்கு காய்ச்சல் தமிழ்நாட்டிலே இல்லை என்கிறார்கள். ஆனால் 2 பேர் இறந்திருக்கிறார்கள், 5 பேர்கள் 7 பேர்கள் மருத்துவமனையிலே இருக்கிறார்கள் என்ற செய்தி சாதாரணமானது அல்ல. காரணம், அவையிலே அமைச்சர் சொல்லுகிறார் டெங்கு காய்ச்சலே இல்லை என்று. ஆனால் இன்றைக்கு இறந்தவர்கள் இருக்கார்கள், பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினர் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். அதே போன்றுதான் காவேரி பிரச்சனை ஆனாலும், நம்முடைய தளபதி அவர்கள் சொன்ன பிரச்சனை ஆனாலும், இன்றைக்கு என்ன நிலைமை? தஞ்சாவூர் மாவட்டத்தில், தஞ்சை மாவட்ட நண்பர்களுக்கு தெரியும், டெல்டாக்களுக்கு தெரியும், குருவையும் போய்விட்டது. 3 லட்சம் ஏக்கருக்கு மேல குருவாச்சு, 22 லட்சம் ஏக்கருக்கு மேல சம்பா. இந்த வகை சம்பாவே அவுட் ஆகி போச்சு. சம்பாவுக்கு இப்படி தாளடின்னு கொஞ்சம் போடுவான், அது கொஞ்சம் பேர் போடுவான், அதுவும் போச்சு. ஆக தஞ்சாவூரில் இருக்கிறவனுக்கு விவசாயத்தை தவிர வேறொரு வட்டி பெட்டி பண்ண கூட தெரியாது. அவருக்கு அதுதான் வாழ்க்கை, அதுதான் துணி எடுக்கணும், அதுதான் சோறு பண்ணணும், அதுதான் கல்யாணம் காட்சி பண்ணணும், இவ்வளவும் அதுதான் பண்ணணும். ஆனால் பொய்த்து போய்விட்டது. ஆகையினால் இப்படிப்பட்ட கனமான பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் இந்த அவையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே தவிர யாரையும் பரிகாசிக்கவோ கேலி பேசவோ அந்த எண்ணம் கிஞ்சிற்றும் தளபதியினுடைய பட்டாளத்துக்கு இல்லை என்பதை நாம் மற்றவர்களுக்கு தெரிவித்தாக வேண்டும். எனவே மாண்புமிகு நம்முடைய வணக்கத்துக்குரிய சபாநாயகர் அவரிடத்திலே மீண்டும் நாம் பணியாற்ற போகிறோம். மீண்டும் அந்த அவையில் நாம் உறுப்பினராக இருக்க போகிறோம். இன்றோடு அத்துக்கொண்டு வரவில்லை. ஆகையினால் நீங்கள் அமைதியாக இருந்து, எவ்வளவு கருத்துக்களை சொல்ல முடியாமல் போய்விட்டது, அந்த கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மை அனுமதிக்கிற வரையிலே நாம் நடத்துவோம். எனவே கண்ணியத்தோடு இந்த மன்றம் நடந்தது என்ற பெயர் நமக்கு வர வேண்டும்.